الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والحاشئين والحاشئات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافلين فروجهم والحافلات والذاكرين الله كثيرا والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் மருளும் கருணையும் பாவம் மன்னிப்பும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆண்கள் மற்றும் பெண்கள் எவர்கள் முஸ்லிம்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் வாய்மையாளர்களாகவும் பொறுமையுடையோராகவும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிபவர்களாகவும் தான தர்மம் செய்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாப்பவர்களாகவும் இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்பவர்களாகவும் இருக்கின்றார்களோ திண்ணமாக அவர்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டார். பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாது. மேலும் எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டான். ஸதகல்லாஹு அலீம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்துல தொகுக்கப்பட்டுள்ள இந்த 10 குணங்களும் ஒன்றிணைந்து ஒரு முஸ்லீமுடைய குணத்தை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்க சொல்றோம். அந்த 10 குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இஸ்லாமும் ஈமானும் கட்டுப்பாடும் உண்மையும் பொறுமையும் அடக்கமும் ஈகையும் நோன்பும் கற்பும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுதல் பாவ மன்னிப்பு, இது எல்லாமே சேர்ந்ததாக ஒரு தொகுப்பாக அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய குணமாக, ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய குணமாக அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த வசனம் எப்ப அருளப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க, ஆண்களை பற்றி அல்லாஹ் தஆலா எப்போதும் கூறப்படுவதை நான் பார்க்கின்றேன், ஆனால் பெண்களை பற்றி கூறப்படவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் முகமாக இப்படிப்பட்ட வசனங்களை அல்லாஹ் இரண்டையும் சேர்த்தவாறு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண், அது மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட ஆண் இறை நம்பிக்கை கொண்ட பெண் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அருளி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த வசனங்கள்ல இஸ்லாமும் ஈமானும் யார் இறை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ, அப்ப இந்த இடத்துல இஸ்லாம் வேற ஈமான் வேற அல்லாஹ் தஆலா தனித்தனியா சுட்டி காமிச்சிருக்கான். இஸ்லாம் என்று சொன்னோம் ஓரிரை கொள்கையை அது குறிக்கிறது. அந்த கொள்கையை நம்ம நாவால் மொழிந்து உள்ளத்தால் உணர்ந்து செவியால் கேட்டு அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை தான் நாம் இஸ்லாத்துல இணைவது. ஆனால் ஈமான் என்று பார்த்தோமே ஆனால் நாம் உள்ளத்தால் ஓரிரை கொள்கையை உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மளுடைய செயல்கள் நடத்தை அனைத்தும் அமைய வேண்டும் அல்லவா, அதுதான் ஈமானாக இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்படிப்பட்ட ரெண்டையும் அல்லாஹ் தஆலா இங்க தனித்தனியா காமிக்கிறதுக்கான வித்தியாசங்களை நாம் புரிஞ்சுக்கொள்ளும் சகோதரிகளே. இஸ்லாத்துல இருந்தோம்னு சொன்னாலும் ஈமானோடு இல்லைன்னா அது இங்கே குறைபாடாக தான் காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் வேறு ஈமான் வேறு, இஸ்லாமையும் ஈமானையும் ஒன்றாக இணைத்து அல்லாஹ் தஆலா இங்க சுட்டி காமிக்கிறான். அடுத்ததாக கட்டுப்பாடு என்று சொன்னோமானால் கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்கள் கட்டுப்பட்டு நடக்கும் பெண்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அல் கானிதாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இந்த சொற்றொடர்ல இருந்து பின்வரும் பொருள் என்னவென்று பார்த்தோம் ஆனால், அல்லாஹ்வை கட்டுப்படுதல் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முற்றிலும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லி ஒரு விஷயத்தை நாம் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு சாதகமாக அது அமையவில்லை என்பதற்காக நாம் கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கட்டுப்பாடு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். மரியமே உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான்ல சொல்லி காமிக்கிறான். ஆக இஸ்லாம் வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா, இஸ்லாமும் ஈமானும் வந்ததற்கு அப்புறம் அதுல இருந்து வெளிப்படக்கூடியதான் இந்த கட்டுப்பாடாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா
உண்மையும் பொறுமையும். உண்மையும் பொறுமையும் ஒரு மூமினுக்கு இருக்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு உண்மை இருக்க வேண்டும். உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, உண்மை நன்மையை கொடுக்கும், நன்மை சொர்க்கத்துக்கு வழிவகுக்கும். அதே போல பொய் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா, பொய் தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உண்மையை பேசுறவங்களை அல்லாஹ் தாலா தன்னுடைய பதிவேட்டில் சித்திக் உண்மையாளர்கள் என்று பதிவு செய்கிறான். பொய்யை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் பொய்யர்கள் என்று பதிவு செய்கின்றான். அப்போ உண்மை பேசக்கூடியவர்களாக நாம இருக்கணும். உண்மை நம்மளுடைய செயல்களிலையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் நம்ம அடையாளமாக கொள்ள வேண்டும். நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் உண்மையாகவே இருக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளமும் உண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ உண்மையை பற்றி அல்லாஹ் தாலா இங்க இந்த 10 கேரக்டர்ல ஒரு கேரக்டரா அல்லாஹ் தாலா கொண்டு வரான். அப்போ உண்மை யாருடைய கேரக்டரா இருக்குன்னு சொன்னாக்கா, இறை நம்பிக்கையாளருடைய கேரக்டராக இருக்கு. பொய் என்பது நயவஞ்சகத்தின் கேரக்டராக அல்லாஹ் தாலா இங்க சொல்லி காமிக்கிறான். அப்போ பொய்யை கலைந்து உண்மையோடு வாழக்கூடிய முஸ்மீன்களாக, முக்மின் பெண்களாகவும் முக்மின் ஆண்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அடுத்தது அடக்கமும் ஈகையும். அதாவது இங்க அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் முன்னிலையில் முற்றிலும் பணிந்த வண்ணமாக நம்ம நம்மளுடைய உடலும் உள்ளமும் இருக்க வேண்டும். எந்நேரமும் அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் அடக்கம் கொண்டவர்களாக நம்ம இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அல் ஹாஷியின் அல் ஹாஷியாத் ஆகிய இரு சொற்களையும் அல்லாஹ் தாலா இங்கிருந்து பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த இது எதை குறிக்கிறதுனா, உள்ளச்சத்தை, அல்லாஹ்வை கொண்ட அந்த உள்ளச்சம் நம்மளோட இருக்கணும். அவன் நம்மை கண்காணிக்கின்றான். அவன் நம்மை எப்போதும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கான். நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தாலா மலக்குமார்களை வச்சு நம்மள ரெக்கார்ட் பண்றான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளார எந்நேரமும் இருக்கணும். அப்படி ஒரு உணர்வு இருந்தா நம்மளை அறியாமலே நமக்குள்ளார அந்த அடக்கமும் பணிவும் நம்மை தேடி நம்மளோட உருவாகி நமக்குள்ளார அது வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தர்மம், அடுத்ததாக ஈகை. தர்மம் வருது. தர்மம்னு வரும்போது வெறும் வரலான ஜக்காத்தை மட்டும் அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிடல. அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சதக்காக்கள், அதே போல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், நோயாளிகள், துன்பப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஜக்காத் மட்டுமல்லாமல் நம்ம சதக்காவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு மூமினுடைய பண்பு இவ்வாறாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். என்னன்னா, மூமினுக்கு மட்டும் உதவி செய்யணும் அப்படின்றது கிடையாது. இறை நம்பிக்கை அல்லாத பிற சமுதாய மக்களுக்கும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இங்க சொல்றான். இதெல்லாம் ஒரு நல்ல பண்பாக தெரியுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தாலா சொல்ல வர விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுதல். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுதல் அப்படின்ற சென்ஸ் என்னன்னா, நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நம்ம அல்லாஹ்வுடைய நினைவாலே எந்நேரமும் இருக்கணும். அந்த நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம பேசக்கூடிய பேச்சுகளையும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு இறையச்சமுடைய அந்த ஆணும் இறையச்சமுடைய அந்த பெண்ணும் அவனுடைய செயல்களை அவன் அன்றாடம் பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான். அதாவது ஒரு இபாதத்தை நாம் செய்கின்றோமே ஆனால் அந்த நேரத்துல, நம்ம தொழுகையுடைய நேரத்துல, அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற நேரத்துல நம்ம அந்த அல்லாஹ்வை அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதராக இருக்கும். ஆனால் அந்த இபாதத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே உணர்வோடையும் அதே ஒரு பிரதிபலிப்போடையும் அந்த மனிதன் இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். வெறுமனே அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டும் அந்த உணர்வுகள் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடிகளும் அப்படியே கழியக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவோடையே எந்த நேரமும் நமக்கு கழியக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா இங்க சொல்லி காமிக்கின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பும் பெரும் வெகுமதியும் இருக்குது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி ஒரு ஹதீஸ் வருது. என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யார் செயல்களிலே மிக சிறந்த செயல் செஞ்சதாக கருதப்படுவாங்க? ஜிஹாத் செய்வோரில் யார் மிகவும் சிறந்தவர் என்று கருதப்படுவார்? நோன்பு வச்சவர்கள் யார் மிகவும் சிறந்தவர் என்று கருதப்படுவார்? ஜகாத் கொடுத்தவர்கள் யார் மிகவும் சிறந்தவர் என்று கருதப்படுவார்? தொழுகையில யார் மிகவும் சிறந்த தொழுகையாளி என்று கருதப்படுவார்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாத்துலேயும் யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. நம்ம எப்பேற்பட்ட பெரிய பெரிய நன்மைகளை செய்திருந்தாலும் அதற்கு பின்னால அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம் நினைவு கொண்டிருந்தோம் அப்படின்றத தான் அல்லாஹ் தாலா நம்மளை வச்சு கணக்கு பண்றான். ஸோ அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை உள்ளத்தில் எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த கருத்து, அதான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பும் பெரும் வெகுமதியும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்ததாக கூறுகின்றார். யாருக்கிட்ட இந்த
10 குணங்களும் ஒரு சேர இருக்கிறதோ அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியும் பாவ மன்னிப்பும் அல்லாஹ் தர்றேன்னு சொல்லி சொல்றான். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா நல்ல முஸ்லிம்கள். அதை தான் அல்லாஹ் சொல்றான் இங்க பெண்களையும் ஆண்களையும் சேர்த்து சொல்றான். ஏன்னா ஆண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறதுனால அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பும், பெண்கள் வீட்டில் சமைக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு குறைவான ஒரு அந்தஸ்தும் அல்லாஹ் தஆலா இங்க தரல. யார்கிட்ட இந்த குணநலன்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறதோ அவர்கள் மேலானவர்கள். அவர்களே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா நான் பாவம் அளிப்பதில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மூமினான ஆண் பெண் இருவருக்கும் இருக்க வேண்டிய அந்த 10 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். இதற்கு அடுத்ததாக ஒரு வசனம் வருது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு விவகாரத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு முடிவு கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் எந்த ஒரு தர்க்கமும் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு கட்டளை இட்டார்களோ அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் நம்ம வந்து எந்த ஒரு பேச்சும் நம்ம பேசக்கூடாது அப்படின்றதான் இந்த வசனத்துடைய சாராம்சமாக இருக்குது. இது ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு பின்னணி என்னன்னா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சதற்கான பின்னணியில தான் இந்த வசனம் வந்து இறங்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அந்த ஜைத் பின் ஹாரிசா அவர்கள் வந்து ஒரு அடிமையாக இருந்தாங்க. அவர்களை இவர் விடுவித்ததுக்கு அப்புறமா இவங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து இவர்களை திருமணம் முடிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து மிக சிறந்த கோத்திரத்தை சார்ந்தவர், இவரும் ஒரு சாதாரண அடிமையாக இருக்கிறார், இவரை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஆட்சேபனை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சகோதரருக்கும் வந்து வருது. இதை பொறுத்த நேரத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை குறித்து ஒரு முடிவு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக மட்டுமே இருக்கணுமே ஒழிய வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை கொண்ட ஆணும் சரி இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணும் அதே போல ஒரு கூட்டமைப்போ ஒரு மக்கள் சபையோ எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கட்டளை விதிச்சுட்டான்னு சொன்னா அதுல நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ ஒரு நிமிடம் கூட ஒரு கணம் கூட நம்ம யோசிக்க கூடாது அப்படின்றத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காமிக்கிறான். யாருக்கும் அந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா கட்டுப்பாடு, முழுமையாக கட்டுப்படுந்து கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக பெண்கள் இந்த இடத்துல பெண்களை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து இயல்பாகவே கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா நீங்க வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்று கருத்தையும் சொல்லக்கூடாது. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுக்கு அப்புறம் முற்றிலும் கீழ்ப்படிந்த நிலைக்கு நீங்க வந்துடணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரகடனத்தை அல்லாஹ் தஆலா இங்க தெரிவிக்கிறான். என்ன பிரகடனம்? அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டானா அதற்கு மாற்றம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதற்கு மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு பிரகடனத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் வந்து தெரிவிக்கிறார். ஆக சகோதரிகளே நமக்கு ஒரு முடிவாக ஒரு இறுதியாக படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரு வசனங்கள்ல இருந்து நம்ம ஒரு முஸ்லிம் பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து எப்படி வாழணும், அதாவது மேற்சொன்ன இந்த அறிவுரை அனைத்தும் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட நபியுடைய மனைவிமார்களுக்கு கிடையாது, அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டளையாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பண்பு நலன்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் மகத்தான கூலிக்கும் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஆக சகோதரிகளே இந்த அனைத்து குணங்களையும் ஒரு சேர பெற்று நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் மகத்தான கூலிக்கும் தகுதியானவர்களாக வாழ வேண்டும் என்று துஆ செய்தவளாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.